ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் இந்த காலை நேரத்தில் எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றேன். எனக்கு அன்பானது என்னுடைய பிள்ளைகளே, நம்ம வாழ வைக்கிற தேவன் அவர் ஒருவர் மாத்திரம்தான். போராட்டங்களுக்கு மத்தியில், பிரச்சனைகளுக்கு மத்தியில், நெருக்கங்களுக்கு மத்தியில் நின்று கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாய் ஆண்டவர் விடுதலையாக்கி அவர் ஆசீர்வதிப்பார். வேதத்தில் நாம் தெளிவாய் பார்க்கின்றோம், வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி. அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, இந்த பூமியில் கிரியை செய்து கொண்டிருக்கிற சத்ருவின் கிரியைகள் உங்களுடைய குடும்பத்தை அணுக முடியாதபடி, உங்களுடைய வாழ்க்கையை அணுக முடியாதபடி, நீங்கள் செய்கிற வேலையை, தொழில் காரியங்களை அணுக முடியாதபடி கர்த்தர் உங்களை வேலையடைத்து பாதுகாப்பார். தகப்பனே, இந்த காலை நேரத்தில் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. நீர் எவ்வளவு நல்லவர், உங்கள் அன்பு எவ்வளவு விலையேறப்பட்டது அப்பா. இந்த நாள் உம்முடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாய், ஜெயத்தினாலாக இருக்கட்டும் ஐயா. எந்தெந்த காரியங்களுக்காக உடைய பிள்ளைகள் முயற்சிகள் எடுத்தாலும் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணி கொடுங்கப்பா. அநேக நாட்களாய் முயற்சிகள் எடுத்து கொண்டிருக்கிற காரியத்தில் இன்றைக்கு ஒரு ஜெயத்தை இவர்கள் பார்ப்பார்களாக. இந்த நாளுக்குரிய சகல தேவைகளையும் சந்தித்து நடத்துங்கப்பா. அடைக்கப்பட்ட வாசல் கதவுகள் திறக்கப்படுவதாக, சூழ்நிலைகளை அனுகூலமாய் மாற்றி கொடுங்க ஐயா. எந்தெந்த காரியம் மலையை போல நின்று உடைய பிள்ளைகளை பயமுறுத்தி கொண்டிருக்கிறதோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை காணச் செய்யுங்கப்பா. சரீரத்தில் இருக்கிற வியாதி மாறட்டும், பலவீனம் மாறட்டும், நல்ல சரீர ஆரோக்கியத்தை கொடுங்க. வசிக்கிற வீட்டுக்குள்ளே காரணம் இல்லாத பிரச்சனைகள், குழப்பங்கள், போராட்டங்கள் வராதபடி தேவ சமாதானம் இவர்கள் இருக்கிற வீட்டை நிரப்பட்டும் என்று சொல்லி ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன் அப்பா. எங்கெங்கே பிரயாணப்பட்டு போனாலும் இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் செய்கிற பிரயாணங்கள் ஆசீர்வாதமாய் பாதுகாப்பாய் இருக்கட்டும். இந்த நாளுடைய நாமத்தினால் ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு நாளாக இருக்கட்டும் ஐயா. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தையும் பாதுகாப்பையும் கொடுங்கப்பா. வேலை செய்கிற பிள்ளைகளை, தொழில் செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசிர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. மனதார இவர்களை ஆசிர்வதித்து ஜெபிக்கிறேன். இவர்களுக்கு விரோதமாய் மறைந்திருந்து கிரியை செய்கிற சத்ருவின் கிரியைகள், உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்கு முன்பாக இருக்கிற கண்ணிகள் தெரிப்புண்டு போகட்டும் அப்பா. நீர் அப்படியே இந்த நாளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கிறீர். அதற்காக உமக்கு கோடி ஸ்தோத்திரம். தீமைகளுக்கு விலக்குகிறீர், அதற்காக உமக்கு கோடி நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பு தேவ பிள்ளைகளே, வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாதபடி ஆண்டவர் காத்து கொள்ளுவார். ஆமேன்.